தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவருக்களுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்காயின் கிழமை வியாழன். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 35 48 முடிய. சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுகொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சிலர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகின்றீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கின்றீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தன் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கின் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபொழுதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்கள் திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இதற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் சாட்சியாவோம். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் இயேசு ஒருவருக்கு இருவருக்கு என்று சொல்லி காட்சி கொடுத்தவர் இப்பொழுது 11 சீடர்களும் குழுமி இருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே கடந்து வந்து தன்னுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை கொடுக்கிற நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தியை நாம் ஆழமாக படிக்கின்ற பொழுது இயேசு உருமாறி அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் திகிலுற்றார்கள், அச்சம் கொண்டார்கள், ஐயம் கொண்டார்கள். இந்த 3 நிலைகளும் இயேசுவை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்விலே கடந்து வந்த அனுபவம். அன்பு சகோதரமே, அவர்கள் ஆவியை பார்ப்பதை போல நினைத்து திகிலுற்றார்கள், அச்சம் கொண்டார்கள், ஐயம் கொண்டார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்விலே இன்னும் இயேசுவின் உயிர்த்த அனுபவம் கிடைக்கப்படவில்லை. இயேசு சொன்னார், இறந்து துன்புற்று இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த வார்த்தை இன்னும் அவருடைய உள்ளத்தில் ஆழமாய் பதியாததால், அவருடைய வாழ்க்கையிலே அனுபவமாய் மாறாததால் அவர்கள் இந்த 3 நிலைகளில் இருந்தார்கள். இந்த அச்சமுற்று திகிலுற்று ஐயமுற்றவர்களை 3 நிலைகளிலே கடவுள் அவர்களுடைய அந்த கலக்கத்தை குழப்பத்தை போக்குகின்றார். ஒன்று, அவருடைய காயங்களை காட்டுகின்றார். இயேசுவின் காயங்கள் அவருடைய உயிர்ப்புக்கு ஒரு உன்னதமான அடையாளம். இதேதோ வெறும் கட்டுக்கதை அல்ல, அல்லது வேறு மாற்றுருவில் இயேசு தோன்றுகிறார் என்று அல்ல. மாறாக நமக்காக பாடுபட்டு மரித்த இயேசு இதோ உயிர்த்தெழுந்திருக்கு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவருடைய காயங்கள். ஆக இயேசு தன்னுடைய காயங்களை அவர்களுக்கு காட்டுகின்றார். இரண்டாவதாக, அந்த காயங்களை தொட்டு பார்க்க அனுமதிக்கின்றார். வெறும் கண்களால் பார்ப்பது மட்டுமல்ல, மாறாக கைகளால் தொட்டு அனுபவியுங்கள், தொட்டு பாருங்கள், உங்களுடைய ஐயமும் கலக்கமும் பயமும் நீங்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அருகிலே வந்து அவர்களை தொட அனுமதிக்கின்றார். விவிலியத்திலே படிக்கின்றோம், இயேசுவால் தொடப்பட்டவர்களும் அல்லது இயேசுவை தொட்டவர்களும் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். ஆக சீடர்களுக்கு தன் காயங்களை தொட்டு பார்க்க வல்லமையை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார். மூன்றாவதாக,
அவர்களோடு விருந்துண்கின்றார். அங்கே இருந்த ஒரு மீன் துண்டை எடுத்து உணவு உண்டு அவர்களுக்கு ஐயத்தை போக்குகின்றார். தான் ஆவி அல்ல, உயிர்த்த இயேசு என்பதை காட்ட அவர் அவர்களோடு விருந்துண்கின்றார். அன்பு சகோதரமே, இந்த செய்தியோடு நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்து வருகின்ற பொழுது ஒவ்வொரு நாள் கல்வாரி வழியிலே அப்பம் ரசம் உடைக்கப்படுகின்ற பொழுது கடவுள் உயிர்த்த ஆண்டவர் தன் உயிர்ப்பின் அனுபவத்தை, தன்னுடைய கல்வாரி வழியின் ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க நம்மை தேடி வருகின்றார். உள்ளத்திலே திகிலுற்று, கலக்கமுற்று, ஐயமுற்று, பயந்து வாழ்வின் சூழ்நிலைகளை ஒடுங்கி போயிருக்க நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க கடவுள் வந்து நம்மை தன் முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். அந்த நேரத்தில் கடவுள் அந்த அப்பத்தை ரசத்தையும் உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற பொழுது நாமும் கூட முழுமையான ஆழமான அனுபவம் இல்லாததினாலே, கல்வாரி பலியினுடைய அனுபவம் நம்மில் கடந்து வராதனாலே அது வெறும் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக மட்டுமே மாறிவிடுகின்றது. இயேசுவின் பிரசன்னத்தை, அங்கே கடந்து வருகின்ற இயேசுவின் மகிமையை நாம் கண்டுகொள்வது இல்லை. அல்லது இந்த அப்பத்திலே ரசத்திலே இயேசு இருப்பதை நாம் முழுமையாக விசுவசித்து ஏற்றுக்கொள்வதில்லை. எனவேதான் இயேசு அப்பத்தை உடைத்து தன்னுடைய காயங்களில் வழிந்த இரத்தத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் முதல் சாட்சியத்தை நமக்கு கொடுக்கின்றார். இரண்டாவதாக நம்மை தொட்டு பார்க்க அனுமதிக்கின்ற, எப்படி நாம் ஆமேன் என்று சொல்லுகின்ற பொழுது குருவானவர் வழியாக அந்த இயேசு உடல் நம்முடைய நாவிலே படுகின்ற பொழுது, நம் கரங்களை தாங்குகின்ற பொழுது கடவுள் நம்மை தொட்டு பார்க்க அனுமதிக்கின்றார். மூன்றாவதாக நம்மோடு விருந்துண்கின்றார். நாம் அவரோடு அந்த விருந்திலே பங்கெடுக்கின்ற பொழுது கடவுள் தன்னையே பலியாக கொடுத்து தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். அன்பு சகோதரமே, இதோ அன்று சிலர்களுக்கு இருந்த அதே கலக்கம் குழப்பமும் நம் வாழ்விலும் இருக்கலாம். எப்படி நாம் ஏற்கனவே சிந்தித்ததை போல இயேசுவால் தொடப்பட்டவர்கள், இயேசுவை தொட்டவர்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டதை போல ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் நாம் விசுவசிப்போம். இது வெறும் கொண்டாட்டம் அல்ல, இது வெறும் சடங்கு அல்ல, இது வெறும் சம்பிரதாயம் அல்ல. என் வாழ்வின் பழி, உயிர்த்த ஆண்டவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ஒப்பற்ற நிகழ்வு, இயேசுவின் காயங்களை காண்கின்ற, இயேசுவின் திருவுடலை இரத்தத்தை தொட்டு சுவைத்து அனுபவிக்கின்ற ஒப்பற்ற பலி என்று சொல்லி நாம் நினைக்கின்ற பொழுது நம் மத்தியிலே கடந்து வருகின்ற ஆண்டவர் அந்த நற்கரணையை தொட்டு அனுபவிப்பதற்கு முன்னால் சொல்கின்ற வார்த்தை அமைதி. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி வாழ்த்து செய்தியின் வழியாக இறை அமைதியை நமக்கு கொடுக்கின்றார். ஏனெனில் அமைதியான உள்ளத்தில் மட்டுமே ஆண்டவரை காண முடியும், அமைதியான உள்ளத்தில் மட்டுமே ஆண்டவனை தரிசிக்க முடியும். ஆக ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது குழப்பத்தோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு, அஜயத்தோடு நாம் வரலாம். ஆனால் ஆண்டவர் தன் அமைதியை கொடுத்து, என்னுடைய அமைதியை உங்களுக்கு தெரிந்து சொன்ன கடவுள் தன் அமைதியை கொடுத்து நம் உள்ளத்தையும் வாழ்வையும் அமைதியடைய செய்கின்றார். அந்த அமைதியின் பிரசன்னத்திலே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இதை நாம் ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் அனுபவிக்கின்றோமா? இறைவன் கொடுக்கின்ற அமைதியை பெற்றுக்கொள்கின்றோமா? இறைவன் கொடுக்கின்ற அமைதி என் உள்ளத்திலும் வாழ்விலும் நிறைவாய் கடந்து வருகிறது என்பதை நான் நம்புகின்றோமா? அந்த அமைதியின் பிரசன்னத்திலே இயேசுவை சுவைத்து தொட்டு அனுபவித்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, நற்செய்தியை பறைசாற்றும் தூதுவர்களாக ஆலயத்தில் நாம் வெளியேறுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நம் ஒவ்வொருவரையும் சாட்சியாக வாழ, மாற கடவுள் அழைக்கின்றார். கல்வாரி வழியில் உடைக்கப்படுகின்ற ஆண்டவரை சுவைத்து தொட்டு அனுபவிக்கிற நாம் நம் வழியாய் அதே ஆண்டவரை நம் குடும்பத்தாரோடும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களோடும் நாம் பணி இடங்களிலும் பகிர்ந்து கொள்வோம். அன்பினால், பகிர்வினால், பாசத்தால், மன்னிப்பால், இரக்கத்தால், கருணையால், கிருபையால் இயேசுவை பகிர்ந்து கொடுப்போம், சாட்சியாவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா நிலைகளிலும், கலக்கத்தையும் குழப்பத்திலும் உம்முடைய பிரசன்னம் மட்டுமே எங்களுக்கு அமைதி கொடுக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் நீர் உம்மையே எங்களுக்கு திறந்து காட்டுகின்ற இதயத்தை,
உம்முடைய கரங்களையும் உம்முடைய காயங்களையும் உம்முடைய காயங்கள் வழிந்து இரத்தத்தையும் தொட்டு அனுபவிக்க எங்களுக்கு அழைப்பு விடுத்து உம்முடைய உடல் இரத்தத்தால் எங்களை போஷித்து திடப்படுத்த எங்களை கடந்து வருகின்றேன். உம்முடைய தெய்வீக அமைதி எங்களுக்கு கொடுத்து எங்கள் உள்ளத்திலும் அமைதியிலும் இருக்கின்ற கலக்கங்களையும் குழப்பங்களையும் எடுத்து போட எங்களை தேடி வருகின்றேன். ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களிலே இந்த கல்வாரி பலியிலே எங்கள் உள்ளம் எங்கோ இருக்க எங்கள் உடல் மட்டும் பிரசன்னமாயிருந்து நீர் கொடுக்கின்ற அமைதியும் உம்முடைய தெய்வீக காயங்களை காண்கின்ற வாக்கியத்தையும் உம்முடைய திருவுடலை தொட்டு அனுபவித்து வல்லமை பெற்றுக்கொள்கின்ற அருளையும் இழந்திருக்கின்றோம், அனுபவிக்காமல் இருக்கின்றோம். இதோ இந்த நாளிலே நாங்களும் சிலர்களைப் போல கலங்கி தவிக்கின்ற, திகிலுற்றிருக்கின்ற, ஐயம் கொண்டிருக்கின்ற எங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றி போட்டு ஒவ்வொரு கல்வாரி பலியின் வழியாய் அதிகாலை நேரத்தில் உம்மை பெற்றுக்கொள்ளவும், உம்மை பெற்றுக்கொள்கிற நாங்கள் அந்த நாள் முழுவதும் உம்மால் இயக்கப்படுகின்ற உம்முடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அதை பகிர்ந்து கொடுக்கிற சாட்சிகளாக வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்க்கை சூழ்நிலையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு துணை புரிவாராக. உங்களுக்கு தேவையான வல்லனையும் ஆற்றலையும் கொடுத்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. சாட்சியாய் திகழ்வோம்
தந்தை வழி செல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் பலி இது. ஆறுதல் இன்றி அலைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. ஆறுதல் இன்றி அலைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனது